நட்புகளே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பாலக் ரைஸ் பசலைக்கீரை சாதம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ ஆயில் சமையல் எது வேணுமோ விட்டுக்கோங்க. அதில் வந்து அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை டீஸ்பூன் பெருங்காயம், 10 பூண்டு பல், 2 பட்டை, 2 கிராம்பு, அவ்வளோதான். சரிங்களா? அதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அரிஞ்சு வச்ச கீரை, பசலைக்கீரை, அதையும் சேர்த்து போட்டுக்கிறோம். இது வந்து கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் விட்டுக்கோங்க. பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். இன்னொன்று அதில் போடுற கெமிக்கல்ஸ்க்கு கிருமி நாசினியாக இது யூஸ் ஆகும். சரிங்களா? அதையும் போட்டுட்டு லோ ஃப்ளேமே வச்சுக்கோங்க. நல்லா இதை கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அது நல்லா சுருண்டு வரும். அப்போ அதுலேருந்தே தண்ணி வரும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக தண்ணி ஊற்ற தேவையில்லைப்பா. அதில் வர தண்ணியிலேயே அது அழகாக வெந்துடும். சீக்கிரம் வெந்துடும் இந்த கீரை. அது கொஞ்சம் தண்ணி சுண்டினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கீரை இறக்கி ஆற வச்சுருங்க. அது ஆறினதுக்கப்புறமா அது மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை வந்து ஒரு 2 தடவை பல்ஸை விட்டிங்கன்னா போதும். அதில் வந்து ஒரு கல்லுப்பு தேவையான சேர்த்துக்கோங்க. புளி வந்து ஒரு கோழி ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 தடவை அப்படி போட்டிங்கனாலே நல்லா குறகுறப்பாக வெந்து அரைச்சிரும். அதுவே போதும். சரிங்களா? ஏன்னா வெந்த கீரை இல்லையா, ரொம்ப விட்டுறாதீங்கப்பா, ரொம்ப களியாட்டம் போட்டுக்கூடாது. அதுக்கப்புறம் அதை வச்சுக்கோங்க. கடாயில் வந்து திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன் நைஸாக. அதை போட்டு வதக்கிக்கிறோம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நைஸாக அரிஞ்சு வச்சுட்டு அதையும் சேர்த்து போட்டு வதக்குறோம். இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி வந்து சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சட்டியில் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. சரிங்களா? இங்கே எங்கேயுமே நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பசலைக்கீரை இப்போ அரைச்சதை சேர்க்க போகிறோம். எண்ணெய் இல்லைன்னா இது சட்டியில் அடியில் பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குப்பா. அதனால தான் சொல்கிறேன். விட்டுக்கோங்க. விட்டுட்டு கைவிடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டிங்கனாலே சும்மா ஒரு 2 நிமிஷம் கிண்டிங்கனாலே போதும். கீரை ரொம்ப வேக விடாதீங்க, அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். இப்போ இதை இறக்கி ஆற வச்சுட்டு சூடான சாதம் இருக்குது இல்லையா, அதை லைட்டாக ஆறட்டும். அது மேலே வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ வந்து கிளறும் போது நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து சும்மா பசங்க சாப்பிட்றதுக்காக நான் வந்து முந்திரி பருப்பு வறுத்து மேலால் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை டு ஆல்.